ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி 2024க்கான சிபிடி ஒன்னோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ரா ஸ்கோர்ஸ்ன்றது தெரிஞ்சிருக்கும். பட் அடுத்த கேள்வி கட் ஆஃப் என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த கட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் எப்படி எடுத்துட்டு போலான்ற ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதுக்காக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. பட் பாயிண்ட் என்னன்னா நமக்கு டேட்டா தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ நம்பர் ஷிஃப்ட்ஸ் நடந்தது, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க, ஆவரேஜா என்ன ஸ்கோர் எடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி நமக்கு டேட்டா இருந்தது. ஸோ ரேங்க் மெத்தட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லக்கூடிய மார்க்ஸ்ன்றது ஒரு அசம்ஷன், ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது எக்ஸாக்ட் மார்க்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைடும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் வரப்போகிற ரியல் நம்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அதே மாரி எஸ்எஸ்சில அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப் யூடியூப் சேனல்ல நம்ம லைவ் செஷன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ சாட்டர்டேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போகும். அதே மாரி வெக்காபுலரிக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் போகும். ஸோ சாட்டர்டே வந்து மார்னிங் 10ல ஆரம்பிச்சு 3:15 வரைக்கும் இந்த செஷன்ஸ் போகும். அடுத்தடுத்து 2 செஷனா போகும். ஸோ இதோட பிளேலிஸ்ட் வந்து ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல்ரெடி இது 2 செஷன் முடிஞ்சுச்சு. அதே மாரி ஒரு வீக்கெண்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு செஷன் போகும். அதே மாரி வெக்காபுலரி ஒரு செஷன் போகும். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீக் டேஸ்ல உங்களுக்கு ஈவினிங் 6 பிஎம் டூ 9 பிஎம் வந்து ஜிஎஸ், இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம லைவ் செஷன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அத அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி போன லைவ் செஷன்ஸ்ல நம்ம பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாங்க பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அத பார்த்துக்கலாம். அப்கமிங் வர லைவ நீங்க கன்டினியூவா எடுத்துட்டு போலாம். ஓகே. இப்ப நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தெரியணும்னா, ஒரு ஷிஃப்ட்லயும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அவங்க மார்க்ஸ் என்ன, அதோட ஆவரேஜ் மார்க்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா தான் ஒரு கட் ஆஃப் என்ன இருக்குன்றத நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும். அப்ப நமக்கு தேவை ஈஸியர் ஷிஃப்ட்ஸ் என்னலாம் இருக்கு, டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ஸ் என்னலாம் இருக்கு, இது 2த்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ நம்ம எடுத்த டேட்டா படி உள்ளதுல ஒரு டாப் 3 டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ஸ்ன்னு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த 3 ஷிஃப்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ 16ஆம் தேதி நடந்தது, 17, 19 இந்த 3 நாள் நடந்தது. ஸோ இதுல 16ஆம் தேதி நடந்தது பார்த்தீங்கன்னா 40.07 இதுதான் ஆவரேஜ் மார்க்ஸா வந்துச்சு. அதே மாரி 17ஆம் தேதி நடந்தது 41.10 அது மாரி 19ஆம் தேதி நடந்தது 42.63 ஸோ இதுதான் இதோட கட் ஆஃப். அப்படி பார்த்தோம் ஆவரேஜ் மார்க்ஸ். உள்ளதிலேயே டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ன்னு இருக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த 16ஆம் தேதி நடந்த ஷிஃப்ட். உள்ளதுல அதுக்கு தான் ஸ்கோர் கம்மி ஆவரேஜ் மார்க்ஸ் 40.07 இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 17ஆம் தேதி 41.10 இருக்குது. அப்புறம் 19ஆம் தேதி 42.64 இருக்குது. ஈஸியர் ஷிஃப்ட்ஸ் ஒரு 3 எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, உள்ளதுல டாப் ஈஸியர் ஷிஃப்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, ஸோ 23ஆம் தேதி நடந்த 3 ஷிஃப்ட்டுமே நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்குது. ஸோ ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 55.78, 50.06, 54.48 இருக்குது. அப்போ உள்ளதுல ஈஸியஸ்ட் வந்து 23ல நடந்த 12:45 டூ 12:45 பிஎம் ஷிஃப்ட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதில நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியான ஷிஃப்ட்ஸ். இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம கட் ஆஃப் பிரெடிக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா, ஜோன் வைஸ் பார்க்கும்போது, இப்ப சென்னை ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 71.5 இருக்கலாம். அதே மாரி ஓபிசியா இருந்தீங்கன்னா 68 இருக்கலாம். இடபிள்யூஎஸ்ஸா இருக்கிற பட்சத்தில 69 இருக்கலாம். எஸ்சிக்கு வந்து 52.5 எஸ்டிக்கு வந்து 54 இருக்கும். ஸோ அதே மாரி மத்த ஜோன்லாம் என்னென்ன இருக்கோ, அந்த கேட்டகரி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரெடிக்ஷன்ஸ் நம்ம போட்டுருக்கோம். பட் இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸா இருக்காது. இதுல டிஃபரன்ஸஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே மாரி இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நாங்க ஷேர் பண்றோம். மொத்தம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்ப நடந்தது, என்னென்ன ஷிஃப்ட், அதுல எவ்வளோ மார்க்ஸ், டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் என்ன. ஸோ அப்படின்னு ஒரு லிஸ்ட் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இத வச்சு தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஸோ இதெல்லாம் நாங்க ஷேர் பண்றோம். ஒரு தடவ நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஷிஃப்ட் என்னவோ அந்த ஷிஃப்ட்ன்றது எவ்வளோ ஸ்கோர்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வருது. அத வச்சு நீங்க ஈஸி ஷிஃப்ட்டா, இல்ல டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டான்றத நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிபி 2 எக்ஸாமுக்கு எப்படி நம்ம பிரிப்பேர் பண்றது ஒரு கம்ப்ளீட் கைட் வீடியோ ஒண்ணு கொண்டு வரோம். ஸோ அதுவுமே நீங்க நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். நீங்க பார்க்கலாம். அதுபோக எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்க 2 எக்ஸாம்ஸ்க்கும் கேட்டர் பண்ணி பிரிப்பேர் பண்ணா, இந்த மாரி கம்ப்ளீட் கோர்ஸ நீங்க வாங்கிக்கலாம். இதுல வந்து இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ், ஜிஎஸ் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி. இல்ல என் டார்கெட் வெறும் ஆர்ஆர்பி மட்டும் தான் அப்டின்னீங்கன்னா, இந்த ஆர்ஆர்பி கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல இங்கிலீஷ் தவிர்த்து பாக்கி 3 சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இல்ல எனக்கு சப்ஜெக்ட்ஸோட காம்பினேஷன்ல தான் வேணும். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வேணாம் அப்டின்னா, இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் ஒரு காம்போல உங்களுக்கு இருக்கும். அதே மாரி இங்கிலீஷும் மேத்ஸ் ஒரு காம்போ. மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் ஒரு காம்போ. சாரி இங்கிலீஷ் மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் ஒரு காம்போ. இல்ல எனக்கு தனித்தனியா வேணும்னா, இங்கிலீஷ் மட்டும், இல்ல மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும், இல்ல ஜிஎஸ் மட்டும்ன்ற மாரி தனித்தனியா கோர்ஸஸும் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இத நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஎஸ்சி அகாடமி ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி டெமோ வீடியோஸ் நாங்க குடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரீ ஆக்சஸ். அத நீங்க டெமோ வீடியோவா பார்த்துக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம சேனல்ல நீங்க டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். இல்ல கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்கலாம். தேங்க் யூ.